இன்னும் கண்டிப்பாக கிடையாது. அது அப்ரோச் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை, தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது, வெயில் இல்லாமல் நிழல் தெரியாது. அவ்வளோதான் கணக்கே ஒழிய அது ஈக்குவல், அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழிய நான் வில்லனாக பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வில்லனாக பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு. என்னவாக இருந்தாலும் சரி, அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல சரி எது நீங்கள் யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் எல்லாருக்கும் சரியானதை கொடுத்துருவாங்க. அதனால் அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன். கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால், அது எடுக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன, டேரக்டரோட சாய்ஸ் தான் எல்லாமே இயங்குது. அது ஸோ எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் படமே பார்த்துருங்க. அப்போ தான் பார்த்துட்டு அவங்க பேசினேன். மற்றபடி டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போது 50வது படமாக அனௌன்ஸ் பண்ணணும். இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார். எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி தான் அமைஞ்சது. இது எந்த பிளானும் இல்லை. அப்புறம் எனக்கு 50வது படம் நல்லா ஓட நினச்சா அப்போ 49, 51வது படம் நல்லா, எல்லா தயாரிப்பும் படம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய 50ங்கிறது ஒரு இந்த கடந்து அந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறது தான் தெரியல. அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது 50 நடிச்சிடணும், 100 பெருசாக ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதிக்க மாதிரி ஒரு படத்தை 25 படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் நான் வரது 1/2 மணி நேரம் தான் வரேன் நான். ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது. அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது, எங்கே வேணால் இறங்குன்னு அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர். அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் நல்ல படம், அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான். அது சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது, கதை அதை நிர்பந்திக்குது. விஷயம் என்ன ஆகிடுன்னா வர எல்லாருமே உங்களுக்கு பேரம்பேத்தி இருக்கான வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பனாக வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு சில கதைகள் இப்போ மகாராஜா நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை ஒரு 16-17 வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக நடிக்கிற மாதிரி நான் நடிக்க வேணாம் சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை ஏன்னா இதுக்கு மாதிரி தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன். அதில் ஒரு 30 வயசு ஆள் தான் நான் அதில். ஸோ நம்ம ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக நான் ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்குதான் நான் நினச்சிக்கிறேன். அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன். 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லைங்க வசூல். அண்ணன் நீங்கள் வர சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறாங்கண்ணே, உண்மையாக அண்ணா எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு என்னால் நடந்ததுன்னு அதை சொன்ன வச்சுக்கோங்க. சொன்னது போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறது. வருத்தமாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்க வராங்கன்னு நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோ. நீங்கள் என்ன கேட்டீங்க, வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் அவங்க மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சுருந்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் முன்னாடி தெரிஞ்சிருந்தது காரணம் வேறு. ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறு. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படும். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம். அவ்வளோதான் இருக்குது ஒழிய மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. ஆனால் 11 மணிக்கு நான் பேசினேன், சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார். அவரும் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான். அது ஒன்றும் வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறது இல்லை. ஜெனரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.